துவைக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். நான் போயிடுறேன். பரவாயில்ல சிலுவை, அது அங்கேயே வெயி, நான் துவைச்சு தரேன். ஐயோ வேண்டாம். அட பரவாயில்ல, குடுப்பா. சிறுத்தை உங்க மேல விழுந்தப்ப நாங்கெல்லாம் பயந்துட்டோம். நாங்கெல்லாம் உங்களுக்காக வேண்டிக்கிட்டோம். இன்னையோட அதோட ஆயுஸ் முடிய போகுது. ஒரு ஆட்டை இறையா வச்சு அதை பிடிக்க போறேன். நல்ல இறதான். என்ன சிலுவ, தூங்குறியா? இல்ல, அப்படியே யோசனையில இருந்தேன். ஆ, இதுல என்ன? இதுவா சூடா கோழி குழம்பும் நல்ல வறுத்த கறியாவும் வச்சிருக்கேன். என் பொண்ணோட கைவண்ணம் எப்படி இருக்கு பாரு. நான் அப்பவே சாப்பிட்டேனே. ஆ, நான் சந்தோஷமா சாப்பிடுன்னு சொல்லும்போது நீ சங்கடமா வேணான்னு சொல்லக்கூடாது. இந்த சாப்பிடு. பாய், என்ன விஷயம்? எல்லாரும் வந்திருக்கீங்க? என்ன கல்யாண வீட்டுக்கு வர மாதிரி வந்திருக்கீங்க? நீ சடங்கானதை கேள்விப்பட்டு தான் வந்தோம். எப்படி அந்த வாசத்தை கண்டுபிடிச்ச? நீ எப்ப இங்க வந்து சேர்ந்த? இப்பதான். ஆமா, நீங்க எதுக்கு இங்க வரீங்க? நாங்க சிலுவையை சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஆ, அப்படி போடுங்க. இத்தனை பேர் வந்தா இங்க இடம் பத்தாது. அப்படியா? நாங்க ஒண்ணு இங்க தூங்குறதுக்காக வரல, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடுவோம். இப்படி நீங்க ராத்திரி நடமாடிக்கிட்டு இருந்தா சிறுத்தை கண்ணில் படாது. அப்படி வந்தாலும் உங்களுக்கு தான் கஷ்டம். மனுஷங்கறி தின்னு ருசி கண்ட சிறுத்தை அது. அதுலயும் நம்ம பாய் மாதிரி மனுஷங்கரின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சும்மா கப்சா விடாம பேசாம இரு வக்கீலு. அது கிட்ட எவன் மாட்டினாலும் முடிஞ்சா இல்ல சிலுவ. அது சரி வக்கீலு, ஆ, நான் வரும்போது ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஆ. நாளைக்கு நம்ம தாமஸோட அக்கா மேரிக்கு நிச்சயதார்த்தமா? மேரியோட நிச்சயம் தானே? அதையும் தெரிஞ்சுக்கிட்டியா? அந்த நிச்சயத்தோட வரவு செலவு கணக்கெல்லாம் பாக்குறது யாருன்னு தெரியுமா? யாரு? இவன் தான், இந்த போக்கிரி. ஃபாதர் சொல்லிதான் எனக்கே தெரியும். நல்ல முடிவுதான் சிலுவ. உன்னோட மனசுக்கு அந்த அல்லாஹ் எப்பவும் உன் கூடவே இருப்பாரு. சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டப்படுற குடும்பம் அது. நல்ல காரியம் பண்ணிருக்க. மாப்பிள்ள வரல, போய் என்னாச்சுன்னு கேளு. என்ன என்ன வேணும்? மணி 12 ஆச்சு. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து யாரையும் காணும். அதுக்கு நான் என்ன பண்ண? இல்ல நீங்க தானே. நான் தான் பார்த்து வச்சேன். ஆனா அவங்க வரமாட்டாங்க. சிலுவையோட ஒப்பாட்டியை கட்டுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லையா? லெட்டர் போட்டிருக்காங்க. ஃபாதர், நான் நீ நான் ஒரு தப்பு பண்ணலையே. யார் சொன்னது? பாதிக்கப்பட்ட குடும்பத்தை இவ்வளவு நாள் காப்பாத்துறல, இந்த ஊருக்காக உன் உயிரை பணைய வச்சு காவல் நிக்கிறல, இதெல்லாம் தப்பு தானடா. நான் சோறு போட்டு வளர்த்தவன், என் மேல நம்பிக்கை இல்லையா? இந்த விஷயத்துக்கு நீங்களும் உடந்தையான்னு கேட்டு எனக்கு லெட்டர் எழுதிருக்கான். அந்த பொண்ணுக்கு இப்ப எப்படி சமாதானம் சொல்றது? ஏன் இப்படி பாக்குறீங்க? அவளை நீ கட்டிக்கிறியா? இது நடக்கணும், நடத்தணும். வா, உனக்கு சம்மதம் தானே? அதுக்கு எனக்கு தகுதி இல்லை ஃபாதர். நான் ஒரு முட்டாள்ரா. உன்னை வச்சுக்கிட்டு இன்னொரு மாப்பிள்ளை பார்க்க போனேனே. நீங்க சொன்னீங்கன்னா நான் என்ன வேணா செய்வேன். தீ குண்டத்துல குதிக்க சொன்னாலும் நான் குதிக்க தயார். ஆனா அவளை கட்டாயப்படுத்தாதீங்க. இனிமேலும் என்னால எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட முடியாது. சிலுவை,
அப்படி உனக்கு விஷயம் தெரியாதா? திடீர்னு எடுத்த முடிவு, அதனால தான் உன்னை கூப்பிடல. நீ கோபமா இருக்கியா? உன் கோபத்தை எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும். தொடாத. ஓ, உன் கோபம் எனக்கு தெரியாது. என்ன தொடாதன்னு சொன்ன. ஆ? நீ நன்றி இல்லாதவ. நீ ஒரு ஏமாத்துக்கார, மோசக்கார, துரோகி. நான் உன்னை பார்க்க கூடாது. இனிமே இந்த ஊருக்குள்ள இருக்காத. அவளை கூட்டிட்டு என் கண்ணு முன்னாடி இருந்து போயிடு. இல்லன்னா இல்லன்னா ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், பொன்மாலை மயக்கம். ராஜாவின் இந்த கட்டில நம்ம பால்ராஜ் முதலாளி சம்மானமா கொடுத்தாரு. இதை எங்க போடணும்? இங்கேயா இல்ல அங்கேயா? அது உங்க இஷ்டம். அப்ப இங்கேயா இருக்கட்டும். பாப்புடி. என்ன சிலுவை கட்டெல்லாம் பலமா இருக்கு. நம்ம அந்தோனிய நாய் கடிச்சது இல்ல, விஷம் ஏறி அவனுக்கு ரேபிஷ் வந்துருச்சு. எப்போ? நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். அங்கதான் போறேன். நானும் வரேன். வா வா வா. என் குடும்பத்துக்கு யாரும் இல்லை. அன்றன அன்றன என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க. ஃபாதர், என்ன காப்பாத்துங்க ஃபாதர். ஆண்டவரே, யாராவது அவரை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க. கொண்டு போய் பிரயோஜனம் இல்லம்மா. இந்த நோய் வந்துட்டா மரணம் நிச்சயம். இருந்தாலும் அவனோட மன நிம்மதிக்காகவாது வேற ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா அவனை கொண்டு போயிடலாம். இது அவன் நகம்பட்டாலே நமக்கெல்லாம் பரவிடும். அவன் வாயிலிருந்து வர்ற எச்சில் கூட நம்ம மேல படக்கூடாது. எப்ப சுயநினைவு இழப்பான்னு அவனுக்கே தெரியாது. இது எப்படியாவது காப்பாத்துக்க. என் பையன் அப்பா இல்லாதவன் ஆயிடுவான். ஆண்டவரே, என்னை காப்பாத்து. பக்கத்தூர்ல ஒரு வைத்தியர் இருக்காரு. அங்க கூட்டிட்டு போனா அவர் மருந்து கொடுப்பாரு. அந்த மருந்து குடிச்சா குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது வரைக்கும் யார் கொண்டு போறது? கொண்டு போன காப்பாத்திடலாமா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படித்தான் சும்மா சொல்லுவாங்க. அதெல்லாம் சரி, அவனை யார் கூட்டிகிட்டு போறது? நான் கொண்டு போறேன். நீங்க வண்டி எடுத்துட்டு வாங்க. டேய், நீ சும்மா வீர சாகசம் காட்ட வேண்டாம். அவன் ஒரு மனுஷன் ஃபாதர். பரவனா பரவட்டும். சிலுவை, மன்னிச்சிடு. என்ன மன்னிச்சிடு. ஜாக்கிரதை. என் கையை கட்டிடு. என்னோட நகம் படாம பாத்துக்க.